தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் ரிஷப் செட்டியோட படைப்பில் அவரோட நடிப்பிலேயே ஒரு கன்னட படமாக தமிழ்லையும் நம்ம ஊர் திரையரங்குகளில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய காந்தாரா சாப்டர் 1 லெஜெண்ட் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இந்த விமர்சனம் கடைசி வரைக்கும் பார்த்த பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லவும் மறந்துடாதீங்க. காந்தாரா சாப்டர் 1 இந்த படத்தை பற்றி நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா ஆன்மீகம், அமானுஷ்யம், பில்லி சூனியம் இந்த மாதிரியான கதைகளை எடுத்தால் தன் வாய்க்கு அவள் கொடுத்த மாதிரி கழுவி ஊத்துறதுக்குனே காத்திருக்கக்கூடிய திரு ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் இந்த படத்துக்கு என்ன மாதிரி ரிவ்யூ கொடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். அவர் எப்படி சொல்கிறாருங்கிறத பற்றி விட்டுட்டு இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு ரொம்ப ஹானஸ்ட்டாக பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ நேற்று பார்த்துட்டு நிறைய யூடியூபர் சும்மா பாராட்டி தள்ளுனாங்க. உண்மையிலே இந்த படம் பாராட்டும்படி இருக்கா இல்லை ஏண்டா இந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு காண்டேத்தி நம்மளை வருத்தப்பட வைக்குதா? வாங்க பார்த்துடலாம். இந்த படத்தோட ஆரம்ப கட்டத்தில் காந்தாரா காட்டுக்குள்ளே இருக்க அந்த ரகசியத்தையும் அந்த சக்தியும் அடைய ஒரு மன்னர் தன் மகனோட தன் படை வீரர்களோட போகிறாரு. போகிற அந்த மன்னரும் அவரோட படை வீரர்களும் அமானுஷ்யமான முறையில், மர்மமான முறையில் எல்லாருமே கொல்லப்படுறாங்க. அங்கேருந்து தப்பிக்கக்கூடியது அந்த பையன் ஒருத்தன் தான். அந்த பையன் ஒரு மன்னனாகி தன் பசங்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவு கொடுத்துருப்பாரு. அது என்னன்னா, இந்த காந்தாரா காட்டுக்குள்ளே மட்டும் எக்காரணத்தை கொண்டு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தன் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி வளர்த்துருப்பாரு. இளவரசனாக இருந்து பட்டாபிஷேகமாகி மன்னனான பிறகு குலசேகரன் தன் நண்பர்களோட போதையில் அந்த காட்டுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு போறாரு. அவருக்கு என்ன நடக்குது, அடுத்தடுத்து இந்த கதையில என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த படமே. படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 125 கோடி இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே வெறும் 125 கோடியில் இந்த அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் மேக்கிங்கை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பிரமிப்பையும் இந்த படம் நமக்கு கொடுக்க தவறலை. அதுதான் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டு. நம்ம ஊரை பொறுத்த மட்டும் ஒரு 200 கோடி பட்ஜெட்டில் ஒரு படம் எடுப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட நடிகர்களுக்கே ஒரு 150 கோடி சம்பளத்தை கொடுத்துட்டு மீது 50 கோடி வச்சு 10 படம் எடுத்து அந்த 200 கோடிக்கு 1000 கோடி வசூல் பண்ணணும் அப்படின்னு பேராசையோட படம் எடுப்பாங்க. அதனால தான் எல்லாமே புட்டுக்கிட்டு போயிடுது. ஸோ இவங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ, ஒரு நல்ல மேக்கிங் எஃபர்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. அதோட இந்த படத்தினுடைய நடிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பக்கம் ருக்மிணி வசந்த், கனகாவதி ரொம்ப பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸை எந்த அளவுக்கு தன்னால் ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த கனகவதி இளவரசியை அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. இன்னொரு பக்கம் நம்மளை மிரட்டக்கூடிய ஒரு நடிப்பு அப்படின்னா குல்சன் தேவையா குலசேகரனா நடிச்சிருப்பாரு. அவரோட நடிப்பு இன்னும் ரொம்ப போற்றத்தக்கதாக, அதாவது வில்லனிசம் அப்படின்னா இதுதான்டா அப்படிங்கிற மாதிரி அவருடைய நடிப்பு இருந்தது. இன்னொரு பக்கம் ஜெயராம், அவரோட நடிப்பு சும்மா சொல்லக்கூடாது. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் அவருக்கு தான் பெரிய ஸ்கோரே கொடுத்துருப்பாங்க, அது வேற விஷயம். இன்னொரு பக்கம் ரிஷப் செட்டி, இந்த படத்தோட இயக்குனர், நடிகர் எல்லாமே இருக்கிறதுனால கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் தான் சும்மா வேற லெவலில் தன்னோட நடிப்பு திறமையை சும்மா விட்டு வெளுத்து வாங்கியிருக்காரு. இப்போ நம்ம கந்தாரா படம் பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு பார்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வரைக்கும் சஸ்பென்ஸு, த்ரில்லரு, ஒரு சில விஷயங்கள் போகும். அந்த லாஸ்ட் ஒரு ½ அன் அவர் நமக்கு எல்லாருக்குமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் வரும். பட் இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் உருவாக்கியிருக்காங்க. பட் அது கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி, சந்தேகம் நமக்கு இருக்க தான் செய்யுது. எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இம்பாக்டையும் ஏற்படுத்தலை. ஃபஸ்ட்டு பார்ட்டு ஏற்படுத்தின அந்த ஒரு இம்பாக்ட் இந்த படத்தில் எனக்கு பெருசாக இந்த இடத்துலையும் ஏற்படலை. இப்போது இந்த படத்தோட டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பக்கம் அஜினேஷ் லோக்நாத்தோட பின்னணி இசை சும்மா பிசுறு தட்டுது நண்பர்களே. அதாவது இந்த படத்தில் வரக்கூடிய விஷுவல்ஸ் நம்மளை மிரட்டுதோ இல்லையோ அந்த மியூசிக் நம்மளை கண்டிப்பாக டாமினேட் பண்ணுது அப்படின்னே நாம் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி எடிட்டிங் அண்ட் கேமரா ஒர்க்கும் சும்மா சொல்ல முடியாது. ஒரே இடத்துல ஒரு 2 நிமிஷம் கண்டினியூஸ் லென்த் ஷாட் ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த ஷாட்டெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அது அந்த காட்டுக்குள்ளே அந்த வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதை நம்ம பார்க்குறதுக்கு ஓகே, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கல் சப்போர்ட், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு பக்கம் மேக்கிங், இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷன் வேல்யூ, இன்னொரு பக்கம் டெக்னிக்கல் சப்போர்ட்டுன்னு சொல்லி ரொம்ப சவுண்டான படமாக இது இருந்தாலுமே இந்த படத்தில் வரக்கூடிய பிரதான பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே இந்த படத்தில் ரொம்ப லென்த்தாக, லாகாக, கிளேசியாக, கிரிஞ்சான நிறைய விஷயங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க.
கிட்டத்தட்ட அந்த துறைமுக காட்சிகளாகட்டும், அதே மாதிரி அந்த ட்ரைபல் பீப்புளுக்காக, அதாவது இந்த தீண்டாமை ஒரு சில விஷயங்கள் இவங்க பேசினதாகட்டும், அதே மாதிரி இந்த ட்ரைபல் பீப்புள் வர்த்தகம் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த மன்னர்கள் தடுக்க நினைக்கும் போது அதை எதிர்த்து இவங்க போராடக்கூடிய விஷயமாகட்டும் சொல்லி நிறைய விஷயங்கள் ரொம்ப வேஸ்ட் ஆஃப் மூவியாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணியிருந்தா படம் இன்னும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னும் மிகப்பெரிய பிரச்சனைனா இந்த படத்தினுடைய டியூரேஷன் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 48 நிமிஷம். ஆனால் இந்த 2 மணி நேரம் 48 நிமிஷமே நமக்கு கிட்டத்தட்ட படம் ஒரு 4 மணி நேரம் ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி. அதுக்கு காரணம் என்ன, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க கொடுக்கக்கூடிய லேகு கிளேசி கிரிஞ்சான விஷயங்கள் தான். அதுவும் காமெடி எல்லாம் நிறைய இடத்துல வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அதெல்லாம் இவங்க தவிர்த்துருக்கலாம். அதே மாதிரி இந்த துறைமுகத்தில் நிறைய காட்சிகள் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த ஜெயில் சீக்வன்ஸ் வந்தது போனது அதெல்லாம் டோட்டலாகவே கட் பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு இன்ஃபேக்டும் அந்த படத்தில் கிடையாது. இருந்தாலுமே அதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் டோட்டலாக நம்ம வந்து மண்டை அருவை போட்டாங்க அப்படின்னு நம்ம ஓப்பனாக சொல்லி ஆகணும். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே அந்த ஃப்ரீ இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சீன்ஸு, அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு மேலே ஒரு சில காட்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு பிரமிக்கு பக்கமான இருந்தது. அந்த காந்தாரானா யார், அந்த காந்தாராக்குள்ள இருக்கிற மர்மம் என்ன, அந்த மர்மம் வருவதற்கான காரணம் என்ன, அதே மாதிரி தெய்வீகம், அமானுஷ்யம், பில்லி சூனியம் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து செகண்ட் ஹாஃப்ல சொல்லியிருக்காங்க. இது நம்ப தகுந்தவையா இல்லைனாலுமே அந்த கதைக்கு அது பொருந்தது. பட் அதையும் கூட கொஞ்சம் அவங்க கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப லென்த்தாக ஒரு சில விஷயங்களை ஊதிட்டாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுது. அதே மாதிரி படத்தில் ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் பெரும்பாலான இடத்துல சிஜியில் தான் வச்சு எடுத்திருக்காங்க. ஒரு சில இடத்துல லைவ் லொக்கேஷன்ஸில் ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. அதோடு சேர்த்து இந்த கிரிஞ்சான மூமெண்ட்ஸுக்கு படத்தில் பஞ்சமே இல்லாமல் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஒரு விஎஃப்எக்ஸ், ஒரு புலி சீனை உருவாக்கியிருப்பாங்க. அது ஓப்பனிங்கில் ஒரு சீன் காட்டும்போது நல்லா இருந்தது. அதே கண்டினியூஸாக காட்டும்போது நமக்கே அது போர் அடிக்கிற மாதிரி இருக்குது நண்பர்கள். டோட்டலாக மண்டகாய வைக்குது அந்த ஒரு சில காட்சிகள். அதே மாதிரி டுவர்ட் த கிளைமேக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் கிளைமேக்ஸில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஓவர் டோஸாக பண்ணியிருக்கிறதால நமக்கு பார்க்குறதுக்கு என்னடா ஓவராக இருக்கேன்னு கண்ணை கட்டுற மாதிரியும் இருக்கத்தான் செய்யுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காந்தாரா சாப்டர் 1 லெஜண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் மரண மொக்க, செகண்ட் ஹாஃபுக்கு மேலே கொஞ்சம் செக்க, அப்படிதான் நாம் சொல்லி ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உண்டான அந்த இன்ஃபேக்ட், அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டு இந்த படத்துலையும் வரணுன்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. பட் அது எங்கேயுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஃபேக்ட் அண்ட் ஃபீலிங்ஸ் இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றுமொரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.